வணக்கம் சார். வணக்கம் சைமன். நேற்று என்ன சார் ஒரு பெரிய ஆடியோ லான்ச் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ட்விட்டர்லயும் எதுவும் காணோம், பெருசா யாரும் அதை பத்தி பேசவும் இல்லை. ஏன் சார் ஒரு 300 crores கலெக்ட் பண்ண ஒரு ஹீரோவோட ஆடியோ லான்ச் நடக்குது, ஆனா எந்த வித ஐப்பும் இல்லாம இருக்கே சார்? அது ஆக்சுவலாக அந்த படமே அப்படியேதான், ஒன்றும் பெரிய அளவில் ஒரு ப்ரொமோஷன் இல்லை. இன்னும் ஒரு 9-10 நாள் தான் இருக்குது ரிலீஸுக்கு. ஒருவேளை இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி அமரனுடைய வசூல் வெற்றி என்னன்னு தெரியும். ஒரு 300 கோடி விங்குக்குள்ளே வந்த ஒரு ஹீரோவுடைய படம், அடுத்த படம் எப்படி ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கணும். ஒருவேளை இப்போ தான் இந்த ஓவர் ஐப்பு கொடுத்து இந்த படத்தை ஒரு மாதிரியா பண்ணிடுறாங்க அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு படம் எடுப்பது சுலபம், அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய கஷ்டம். வந்து அப்படின்னு ஏன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த படத்துக்கு இந்த ஆடியோ லான்ச்சே முதல்ல நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் முடிவு பண்ணி வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் அந்த பாஸே போய் யாரும் வாங்கிக்கலையா. இது எங்கேயாவது ஒரு இருக்கையெல்லாம் ரொம்ப காலியாக இருந்தது, இதுவாகிடுப்புன்னு. நேற்று நடந்த விழாவில் கூட பெரிய கூட்டம்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது என்ன காரணம்னு தெரியல. வந்து ஒருவேளை அந்த டீமே வந்து படம் பேசட்டும், சில சமயம் வந்து படத்து மேலே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். மண்டபருக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம படம் பேசட்டுங்க, என்ன வேணாலும் யார் வேணாலும் பேச மாட்டேன். அது வந்து சிவகார்த்திகேயன் படத்துக்கு வராது. ஏன்னா இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இன்றைக்கு விஜய் அஜித் ஒவ்வொரு பக்கம் இருக்கும்போது ரஜினி கமல் இன்னொரு பக்கம் அவங்க நடிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த இடம் தமிழ் சினிமாவில் அடுத்த விஜய் யாரு, அடுத்த அஜித் யாரு நடிச்சிட்டு இருக்காங்க, ரைட்டு. அந்த இடத்தை யார் பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. தனுஷா, சிம்புவா, அவரா, இவரா, ஜெயம் ரவி அப்படின் பொழுது சிவகார்த்திகேயனுடைய பேர் அங்கங்க எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் சில இடத்துல சொல்லியிருந்தாரு, நேற்று ஆடியோ லான்ச்சுக்குள்ள பேசியிருந்தாரு கூட, அப்புறம் நம்ம பேசுவோம். வந்து இப்போ இந்த மதராசி படத்துக்கு நாம் விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் தரப்புல ஒன்றும் பெரிய ஐப்லாம் கொடுக்க வேண்டாங்க, நம்மளுக்கு கண்டென்ட் சூப்பராக வந்திருக்குது, நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டதாக ஒரு தகவல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முருகதாஸ் வந்து தொடர்ச்சியாக தோல்வி படங்களை கொடுக்கு. எப்பவுமே உங்களுக்கு வந்து ஹீரோ பெரிய ஹீரோவா இருந்தாலும் வெற்றி படம் கொடுத்த ஒரு டைரக்டர் அந்த ஹீரோக்குள்ள போய் பண்ணும்போது தான் அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படும். இப்போ சமீபத்தில் வந்து சிக்கந்தருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு தெரியும். சிக்கா ஆகி போச்சு. அதனால வந்து அது சிக்கா ஆனது மட்டும் இல்லாம அந்த தோல்விக்கு நான் மட்டும் காரணம் இல்லைன்னு வேற ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு விட்டாரு முருகதாஸ். அங்க வந்து சல்மான் கான் ரசிகர் பூரா, சல்மான் கான் கிடையாது, கான் ரசிகர்கள், கபூர் ரசிகர்கள், குமார் ரசிகர்கள், இந்த சஞ்சய் குமார், அந்த குமார், இந்த குமார், இந்த கோஷ்டியெல்லாம் வந்து மகாராஷ்டிரா எல்லையில ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து இவர் எப்படியாவது உள்ள விட்டு. ஆக்சுவலாவே என்ன சைமன்னா, நம்ம ஊர் கதாநாயகிகளை அவங்க வந்து ஏத்துப்பாங்க பாலிவுட்ல, நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் ஏத்துப்பாங்க, நம்ம ஊர் டைரக்டர் டெக்னீஷியன் டைரக்டர் லிஸ்ட்ல தான் வரும். நீங்க டைரக்டர் உள்ள போகும்போது கூட ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. நடிகர்களை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க, நடிகர்கள் உள்ள விடவே மாட்டாங்க. அந்த டைரக்டரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்து ஓவரா பேசினாங்கன்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அது என்னன்னா, அந்த ஸ்பீச் தான் அவருக்கு சிக்கலா ஆகிப்போச்சு. டைரக்டர் சொல்லக்கூடாது. வந்து இப்ப சரி, மதராசி படம் நீங்க சொன்ன மாதிரி நேற்று அந்த விழா நடந்தது. அந்த விழாவில் நான் கூட நினைச்சேன், பயங்கர ஃபயர் ஓட்டுற மாதிரி ஆளாளுக்கு பேசி இதை ஒரு மாதிரி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை செப்டம்பர் 5ஆம் தேதி என்னன்னு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பாத்தீங்களா சார்? எப்படி இருந்தது? பார்த்தேன். நான் வந்து எனக்கு ஒன்றும் இதுவும் மோசமான ட்ரெயிலர் அல்லது ஓஹோன்ற மாதிரி எல்லாம் இல்லை. ஓகே, நம்ம பார்க்கும்போது இருக்கிறது ஒரு ஆக்ஷன் படம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கிய கஜினியும் கலந்த மாதிரி இருக்குது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் இல்ல. அவர் வந்து உடலால இதுவா இருந்தாலும் அவர் வந்து மூளையுடைய இதுல வந்து மைண்ட் இதுல செய்யக்கூடியவர் அப்படின்னு. ஆஹா, என்ன கஜினி தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி எவங்க கையில ஒன்னாலும் இருக்கலாம், நான் தான்டா வில்லன் மாதிரி, ஏயா துப்பாக்கி வந்து சொருகுறீங்க அப்படின்னு. இந்த பொட்டி மாறினு தெரியுங்களா, ஒரு படத்துல குரங்கு தூக்கி போயிடும். அதுல யாரு வில்ல ரகுவர, இதுல யாரு வில்ல ரகுவர தூக்கி போடுறா அப்படின்ற கதை. அது மாதிரி கதையா இது போயிட்டு இருக்கு. வந்து ரைட், நம்ம ட்ரெய்லரை பார்த்து எதுவும் முடிவு பண்ண முடியாது. இது ஒரு ஆக்ஷன் படம், பக்கா ஆக்ஷன் படம் தெரியுது. கஜினி மாதிரி ஏதோ ஒரு மறக்கிற இது உள்ள ஒரு நபர் வந்து துப்பாக்கி கடத்தல் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. பிஜு மேனன் பேசுற டைலாக் எல்லாம் வச்சு நம்ம இது வரைக்கும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் மீறி முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும், நிரூபித்து காட்ட வேண்டும் கட்டாயத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு தோணுது. மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருந்தாரு சார். அதுல வந்து ஆடியோ லான்ச்ல அவர் பேசும்போது ரொம்ப எமோஷனலா பேசினாரா இல்ல யார் மேலேயாவது இருக்கிற கோவத்தை வெளிப்படுத்தினாரான்னு தெரியல. எனக்கு எஸ்கே தான் வாழ்க்கை கொடுத்தது அப்படின்னு டபார்னு அடிச்சிட்டாரு. அது எப்படி சார்? ஃபர்ஸ்ட் படம் வந்து எதிர்நீச்சல் எஸ்கே கூட பண்ணாரு, ஆனா அதுக்கான ப்ரொடக்ஷன் தானே சார் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. எப்படி எஸ்கே கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அது நீ அந்த ஸ்பீச்சை கவனிச்சிங்களா? வந்து எனக்கே கூட பெரிய ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் சொல்லாம எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எஸ்கே, அப்புறமா வந்து நான் அவரை வந்து என்னைக்கும் மறக்க மாட்டேன்,
50 கோடி 100 கோடி இன்னைக்கு 300 கோடி விங்ல வந்திருக்காரு. ஃபீல்ட் அவுட் ஆனாலும் நான் எஸ்கே வளர்ச்சியை பார்த்து பயங்கரமா நானே ஃபீல்ட் அவுட் ஆனா கூட அது வளர்ச்சி தூரம் இருந்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒட்டுமொத்தமா இன்னும் வந்து தனுஷ் மேல உள்ள கோபம் வந்து அனிருத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் தீரல பழகுது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இங்க அனிருத் பேசியிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. இது சொன்ன மாதிரி எதிர்நீச்சலோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ் தான், ஒண்டர் பார் நிறுவனம் தான் தயாரிச்சு. அது வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய இது வந்தது, அனிருத்துக்கும் வந்தது. ஆக்சுவலா தனுஷோடைய ஒரு குணம் எப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரியில கேள்விப்பட்டது என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறாரு, ஒருத்தர் வளர்த்து விடுறாருன்னா அவரை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒருத்தரா மனுஷனுக்கு. சில மனிதர்களுக்கு அது உண்டு. அது சில பேர் வந்து வளர்ந்துட்டாங்கன்னா ஆசை, நல்லா இருப்பா நீ எங்க இருந்தாலும், அந்த வளர்ச்சியை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சிலர் என்னன்னா சந்தோஷப்படுவாங்க. இப்ப சார் நான் வந்து பங்க் கடையில போய் ஒரு இது வாங்கிட்டு வர போறேன், தினத்தந்தி பேப்பர் வாங்கிட்டு வர போறேன்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். நீங்க அந்த ரேஞ்சில் ஒரு மனநிலை இருக்கும். வந்து அதுதான் இங்க வந்து பெரிய ப்ராப்ளமா மாறுச்சு. வந்து அதுதான் சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்குமான சண்டையா மாறி ஒண்டர் பார் நிறுவனத்துக்கு ஆப்போசிட்லயே எஸ்கே ப்ரொடக்ஷனை வந்து ஆரம்பிச்சது அந்த கோவத்தோட வெளிப்பாடு. இன்னும் அனிருத்துக்கும் தனுஷுக்குமான ஒரு புகைச்சல் இந்த ஸ்பீச்சை வச்சு மறைமுகமா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு வந்து. ஏன்னா வைத்தியஸ் கொலவரி தான் தனுஷையும் அனிருத்தியே பெரிய அளவுல கொண்டு வந்தது. அந்த வைத்தியஸ் கொலவரியை இது பண்ணதே வந்து தனுஷ் தான். அப்படி இருக்கும்பொழுது முழுக்க முழுக்க இங்க ஒரே சிவகார்த்திகேயன் பேச்சாவே எஸ்கே பேச்சாவே இருந்தது வந்து பல பேருக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. சார் சிவகார்த்திகேயன் அவருக்கு பேசினது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பேசினாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா ரஜினி சார் எடுத்துட்டாரு, அஜித் சார் எடுத்துட்டாரு, விஜய் சார் எடுத்துட்டாரு, யார் யாரெல்லாம் மேல இருக்காங்களோ எல்லார் பேரையும் வந்து ஃபுல்லா பேசி அதுக்கப்புறம் தான் அவரோட ஸ்பீச்சை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து விஜய் சார் இடத்தை பிடிப்பதற்காக நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காரு, இல்ல நிறைய வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுதான் அவரே சொல்லியிருந்தாரு அந்த இதுல. என்கிட்ட துப்பாக்கியை வந்து அவர் கொடுத்ததுனால வந்து இவர் தான் வந்து புரட்சி தளபதி, இவர் தான் சின்ன தளபதி, இவர் தான் திடீர் தளபதி, இது மாதிரிலாம் ஆளாளுக்கு சொல்றாங்க. நிச்சயமா அப்படி ஒரு இடம் நான் அப்படி ஒரு இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் அதை வாங்கியிருக்க மாட்டேன், அதை வந்து விஜயும் கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்றது. அதெல்லாம் மீறி விஜய் டிசைட் பண்ணதுதான். ஆக்சுவலா என்னன்னா அப்படி ஒரு காட்சியே கிடையாதுங்க. நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், கோர்ட்ல அப்படி ஒரு காட்சியே கிடையாது. சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ½ அன் ஹவர்ல ஒரு இதை வந்து ஐடியா கேட்டது. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு டைரக்டர் இதுல வந்து தலையிட மாட்டார். வெங்கட் பிரபுட சார் இப்படி ஒரு சீன் வச்சா எப்படி இருக்குன்னு, சார் அதுக்கு சிவா ஒத்துப்பாரா அப்படிங்கிறாரு. கண்டிப்பா ஒத்துப்பாரு, நான் பேசுறேன்னா நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் முருகதாஸ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிடுறாரு. மதராசி ஷூட்டிங்ல அப்பதான் ஆரம்பிச்ச ஷெட்யூல் நினைக்கிறேன். அங்கிருந்து கிளம்பி போய் தான் ஒரு 1/2 நாள் ஷூட்டிங்ல நடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காப்ல. அதனால இது வந்து ஒரு விஜயா கூட நான் நினைச்சிருக்கலாம், ரைட்டு முழு நேரம் அரசியலுக்குள்ள நம்ம போறோம், அவர் திரும்ப வந்து நடிக்கிறா இல்ல இல்லையா அந்த 2026 எலெக்ஷனுக்கு பிறகு தெரியும். நம்ம இடத்துக்கு ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போவோம். லட்சுமணன் கிட்ட செருப்பை கொடுத்துட்டு போன மாதிரி, அப்புறம் வந்து ஓபிஎஸ் கிட்ட இந்த பதவியை வந்து இல்ல கொடுத்துட்டு போவோம். அவங்களாம் எப்படி பத்திரமா வச்சிருந்தாங்க அது மாதிரி ஒரு எண்ணம், சரி நீ வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அல்லது. ஆனால் அதே சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிறாப்ல, அந்த இடத்த நிச்சயமாக என்னால் இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய கருத்துனா இவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. நீங்க என்னதான் ஒரு எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக சினிமா பின்புலம் உள்ள ஒருவராக விஜய் வளர்ந்திருந்தாலும் அவர் பட்ட காயங்கள், அவருடைய உழைப்பு, அதை தாண்டி வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்பு இருக்குது. அதை சேர்ந்து கொஞ்சம் அதிர்ஷ்டமா இருக்குது. டக்குன்னு அந்த இடத்துல யாராலே வந்து அஜித்துக்கும் அப்படிதான். அஜித்தோட இடத்துல யாராலும் நிரப்ப முடியாது. இப்ப சிவகார்த்திகேயன் அஜித்தோட இடத்துல அதுக்கு இன்னும் காலம் வேணும். வந்து அஜித்ல வேற அவர் ஒரு எவர் கிரீன் மாதிரி கூட சொல்லலாம் வந்து. ஆனால் வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் வந்து இந்த ரசிகர்களை, விஜய் ரசிகர்களை சிவகார்த்திகேயன் பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சம்பந்தமான இது எங்க வேணாலும் அது டீகோட் பண்ற மாதிரியே இருக்கும். இங்க நேத்து நடந்த ஃபங்க்ஷன்லயே பாத்தீங்கன்னா விஜய் மாதிரியே ஸ்டில் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா சார், அது ஒரு பெரிய போஸ்டர் வச்சிருந்தாங்க, கையை இப்படி வச்சுக்கிட்டு அவர் வந்து விஜய் அவர்கள் இப்படி நிக்கிற மாதிரி இவர் வந்து இப்படி கையை வச்சிருந்தாரு. தமிழகமே வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் 2049 அவர் எலெக்ஷனுக்கு வந்துருவாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கையை வச்சுட்டாருல வந்துதானே ஆகணும். அதுக்கான ஒரு முயற்சி எல்லாருக்குமே இருக்கும். இப்ப நம்மளே பார்த்து ஒரு 10 பேர் வாழ்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லைங்களா, சரி இந்த வார்டு கவுன்சிலர் கூட நிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். வந்து அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு 1,00,000 பேர் 100 பேர் சேர்ந்து 1,00,000 பேர் கோடி பேர் சேர்ந்து வாழ்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆசை வரதான் செய்யும். சிவகார்த்திகேயன் இடையில அந்த ரசிகர் மன்றம் சம்பந்தப்பட்ட மீட்டிங்லாம் நடந்தது. சூர்யாவும் நடத்திக்கிட்டு இருக்காரு. சூர்யாவும் பாத்தீங்கன்னா நம்ம இருங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம வருவோம், அதுக்கான காலம் இருக்கு, அவர் ரசிகர்கிட்ட இது காலம் இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம்னா எல்லாருக்கும் விஜய், அதுவும் விஜய் வந்த பிறகு சொல்லாம்புல்லாம் நடிகர்லாம் கூட அரசியலுக்கு வரலான்ற அளவுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. வந்து அது ஆசையோட வெளிப்பாடு தான். வரட்டும், மக்கள் தானே முடிவு செய்யக்கூடியவர்கள்.
உங்களை நடிகரா பாக்குறாங்களா அல்லது முதல்வரா பாக்குறாங்களான்னு தெரியும். வந்து நான் பொதுவாக சொல்றேன், இவருன்னு சொல்லல. வந்து மக்கள் முடிவு தான் மகேஷன் முடிவு. சார், ஒரு பெரிய டைரக்டரும் ஒரு பெரிய ஹீரோவும் சேரும்போது அதுக்கான வரவேற்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கூலி, அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ரஜினி சாரும் ரெண்டு பேரும் சேரும்போது அதோட ஹைப் வந்து பயங்கரமா இருந்தது. பட் ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கடைசியா எடுத்த 3 படங்களும் ஃபிளாப். மகேஷ் பாபு சாரை வச்சு எடுக்கும் போதும் போல, ரஜினி சாரை வச்சே போல, அப்புறம் அடுத்து சிக்கந்தர் சல்மான் கானை வச்சும் போல. அப்படி இருக்கிறதாலதான் இந்த படத்துக்கு வந்து ஹைப் ரொம்ப கம்மியா இருக்கு. அதோட இவர் ரவிகே சந்திரன் ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பாரு. வந்து ரஜினி படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணும்பொழுது அவர் தான் கேமராமேனு. செகண்ட் நாள் ஷூட்ல வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு முருகதாஸ். அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, டைரக்டர் வரல. டைரக்டர் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. போனா உள்ள விடவே மாட்டேன்றாங்க. வந்து உள்ள விட மாட்டேன். நீங்க என்ன, அவர் இங்கிலீஷ்ல அவர் இங்கிலீஷ்ல அங்கிருந்து இவர் கிரேன்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தவர் பதறி போய் மைக்லயோ அவர் டைரக்டரியா குட்டியா அப்படின்னு சொன்ன பிறகு ஸ்டார் ஹோட்டல 7 ஸ்டார் ஹோட்டல போட்டு கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னது தான், ரவிகே சந்திரன் சொன்ன. உள்ளே விட மாட்டேன்றாங்களாம் முருகதாஸை. அப்புறம் சார் என்ன சார் உள்ள விட மாட்டேன்றாங்க அப்படின்னு, நீங்க உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஆகட்டும் எங்க வேணாலும் உங்க அசிஸ்டன்ட்ல வச்சு பந்தா பண்ணுங்க. ஆச்சா போச்சாட்டே தலைவர் வராரு இது வராரு அப்படின்லாம் சீன் போடணும். நான் பாருங்க மைக்ல ஏறி கத்துறா, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு இயக்குனர். வந்து நீங்க தீனா படம் பண்ணும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் தான் எடுத்தேன். இடம் கூட சொல்ற பாருங்க, அந்த கம்பெனி இருந்த இடம் வந்து ரத்னா ஃபைனான்ஸ் ராஜாபாத் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கோபாலகிருஷ்ணா ரோட்ல விஜயம் சினிகம் மைன்ஸ். கார்த்திகேயன் அஜித்தோடைய கிளாஸ்மேட். அவங்க அப்பா வந்து பழனிசாமி பாக்யராஜோடைய மேனேஜர். அது அவருக்கும் அதாவது கார்த்திகேயனுக்கும் அஜித்தும் ஒரு படம் பண்ணல, இவரும் ஒரு படம் பண்ணல. பண்ணியிருக்கணும், நன்றி கடன் ஒன்று இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. வந்து சென்னையில் தான் இருக்காரு. கண்டிப்பா ஒரு படம் பண்ண. அதுக்கப்புறம் அட்டகாசம் அவங்க தான் பண்ணாங்க. அஜித் மறுபடியும் ஒரு கால் ஷீட் கொடுத்தாரு அவருக்கு. அங்கதான் ஃபர்ஸ்ட் எடுத்த இன்டர்வியூ எடுத்தேன். முருகதாஸ் வந்து நம்ம சீக்கிரமா இடப்பட இதுவா ஒரு 3 படம் ஓடலன்றதுக்காக இடப்பட முடியாது. ஏன்னா கலைமணின்னு ஒரு ரைட்டர் இருந்தார். அந்த ரைட்டர் கலைமணியோடைய, அதாவது விஜயகாந்தோடைய வெற்றிக்கு கலைமணி மிக முக்கியமானவர். நீங்க ஒரு சின்ன நாட்டை எடுத்து பிரமாதமான ஒரு கதையா பண்ணக்கூடிய அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் வந்து முருகதாஸ். அதனால்தான் அந்த கதை விஷயத்துல எங்க அதுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், எங்க அந்த கதையை எப்படி கொண்டு போகணும், எந்த இன்ட்ரோல் பிளாக்ல ரசிகர்கள் உட்கார வைக்கலாம், அந்த திறமெல்லாம் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அதுக்கப்புறம் அது நீர்த்து போயிடும் போது தன்னை அப்டேட் பண்ணிக்கணும். அதை அப்டேட் பண்ணிக்காமல் போன இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு காலகட்டம்னு இருக்கு. நீங்க பாருங்க, சங்கர் அந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம். இந்தியன் 2 கேம் சேஞ்சர்லாம் எந்த நிலைமையாச்சு, தக் லைஃபே தூக்கி போட்டாங்க அப்படின்னு பொழுது நீங்க அருமையான ஒரு இது சொன்னீங்க. ரஜினின்ற ஒரு பொன் முட்டையோட வாத்து, அந்த வாத்து உங்க கையில அப்படி கிடைச்சி தர்பார்னு ஒரு படத்தை நீங்க வந்து சரியா பண்ணல. அதுக்கு ஒரு காரணம், எப்பவுமே வந்து ஒரு காரணம் சொல்லவே கூடாது. லோகேஷ் கனகராஜ் அதை தான் பண்ணாரு. லியோ ஏங்க ஓடல அப்படின்றதுக்கு வந்து எனக்கு வந்து ரிலீஸ் டேட்டை முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, என்னால தாங்க முடியல, நான் அவசரமா பண்ண வேண்டியதா இருக்குது. அப்படியே இருந்தா கூட சொல்லக்கூடாது. வந்து இப்ப இவர் தர்பார் ஏன் ஓடலன்னு கேட்டும்போது, இல்ல ரஜினி சார் அரசியலுக்கு வரா மாதிரி இருந்தது, சீக்கிரமா அந்த படத்தை முடிங்கன்னு என்ன வந்து ரொம்ப நச்சரிச்சாங்க, அதனாலதான் பண்ணுன்னா. அதுக்கும் கதைக்கும் என்ன, கதைக்கு அதுக்கு என்னங்க, நீங்க ஸ்கிரிப்ட் தானே எழுதுறது தானே, நீங்கள் என்ன சொல்கிறீரோ அதை நடிகர் செய்ய போகிறார். வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் கட்டு சொல்றீங்களோ அதை வந்து கேமரா பதிவு பண்ண போகுது. அதை விட்டு அவர் இது பண்ணாரு இவர் இது பண்ணாருன்னு ஒரு தோல்விக்கு அப்புறம் சொல்ற பதில் சாதாரண பதில். அதை பிறகு நீங்க சொல்ற மாதிரி ஸ்பைடர்னு ஒரு படம் மகேஷ் பாபுக்கு நம்பி கொடுத்த படம் வந்து அவருடைய தெலுங்கு மார்க்கெட்டே அப்படி இழுத்து விட்ட படம் அது அந்த படம். அப்புறம் மற்ற இடையில ஏதோ குரங்க வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு முருகதாஸ் அப்படிலாம் சொன்னாங்க. ரைட்டு, ஓகே, சிவகார்த்தியின் கொடுத்த வாய்ப்பு தான் சொல்லலாம். இதுல என்னன்னா, முருகதாஸுக்கு ஒரு வெற்றி அவசியம் தேவைப்படுகிறது. சிவகார்த்திகேயன் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ரெண்டுமே இருக்கிறதுனால 2 பேருமே மதராசி மிக முக்கியமான படம் வந்து. ஓகே சார், அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார். நன்றி சார்.